பிரைஸ்லா கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் சில வேத வசனங்கள் தந்திருக்கிறார். அதற்காக நன்றி. காலையில் எந்திரிக்கும் போதே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. கர்த்தர் காரியங்களை நடத்துவார். எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிக்கும் போதே நினச்சிங்கன்னா இது காரியங்களை கர்த்தர் நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்போது எந்த காரியமாக இருக்கும் ஒரு வேளை அப்படின்னு நினைக்கும் போது சில பிரச்சனைங்க இருந்தது, எனக்குள்ளார சில பிரச்சனைங்க. அப்போ அதை பார்த்தா காலையில் எழுந்திரிச்ச பிறகு ஜெபிச்சிட்ட பிறகு வேதம் வாசித்தேன். அப்போது கர்த்தர் காரியங்களை நடத்துவார். செய்வாரோ அப்படின்னு நினச்சேன். செய்யலை, நடத்துவார். அப்போ நான் செய்கிறது வேறு, நடத்துறது வேறு இல்லையா? ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவரே நடத்துறது, செய்கிறது ஆளை கொண்டு செய்கிறது, நடத்துறது அவரே நடத்துறது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் நினச்சேன் ஆண்டவரை நீங்கள் என்ன நடத்துகிறீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதே போல் பாருங்கள், இந்த தினத்தில் கர்த்தர் காரியங்களை நடத்தினார், நடத்தி முடித்தார். அதுதான் மெயின். இந்த காரியங்களை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கே. அதுபோல் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் நடத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். எப்படின்னா, இது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும் கட்டளைகளை ஆராய்கிறேன். 119 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி 92 வசனத்தில் சொல்லப்பட்ட 2 வசனம் தான். இப்போ எவ்வளோ பாருங்கள், வேதத்தில் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் அப்போ வேதம் நமக்கு மனமகிழ்ச்சி கட்டாயமாக, அது உண்மை. இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருக்கும். உண்மைங்க. நம்ம எவ்வளோ வேதனைகள் என் துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மோட பேசுகிறார் வசனத்தின் மூலயமா. அது பாருங்க, வியாதியாக இருக்கும்போது கூட ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டு நம்மளோட தேவைகள் அவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார், அபரிவிதமாக சந்திக்கிறார். நம்ம யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். நம்ம நினச்சா ஆண்டவர் ஒன்று நினைப்பார். அப்பாற்பட்ட தேவன் நம்ம நினைக்கவே முடியாது. அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன வழியில் நடத்த போகிறாரு எப்படி நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. நம்ம ஒரு வழியில் போனால் அவர் இன்னொரு வழியில் போய் நம்மளுக்கு காரியங்களை வாக்கிய பண்ணி தருவார். அதுதான் அந்த வேதம் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், வசனம் என்னது? கால்களுக்கு தீபமாக. ஏன்னா நம்ம நடந்து போகும்போது வெளிச்சம் நம்மளுக்கு வரணும் இல்லையா? நம்ம ஒரு டார்ச் அடித்தா கூட நம்ம காலுக்குள்ள தான் அடிச்சுட்டே போகும் பாருங்கள், வழி தெரியுதுன்னு. அப்போது வசனம் தான் நமக்கு என்னது? கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. வசனத்தின்படியே நம்ம போனோம்னா, நம்ம செய்தோம்னா எல்லா காரியங்களும் நம்ம கர்த்தர் வாக்கிய பண்ணி வரும். பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு நிச்சயம். வசனத்தின்படி நம்ம வாழணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.